பட் மாம் மறுபடியும் போலீஸ் கேஸ் ஏதாவது வந்துரும். ஏற்கனவே பல்வேந்தர் கேஸ் தலையை சுத்துது. இதுல இன்னொரு கேஸ் வரவா? மல்லிஷ்கா, பல்வேந்தரோட கேஸ் உன்னால தான் தலைவலியா மாறுச்சு. நீ தான் தப்பு பண்ண. ஆனா நான் உன்னுடைய அம்மா, அதனால என்னால எந்த ஒரு தப்பும் நடக்காது. உண்மையிலேயே நீங்க நல்ல அம்மா. யூ ஆர் a சூப்பர் மாம். என்னோட எல்லா சந்தோஷத்தை பத்தியும் நீங்க கவலைப்படுறீங்க. தேங்க்யூ. மலிஷ்கா, இதுக்கப்புறமும் நான் உன்னை அக்கறையா தான் பார்த்துப்பேன். நான் உன்னுடைய அம்மாடா. நீ என்ன விருப்பப்படுறியோ அதுதான் நடக்கும். ரிஷி உனக்கு சொந்தம். அவன் உனக்கு கணவனா வருவான், புரியுதா? லக்ஷ்மியை பத்தி பேசிட்டு இருக்கியா? இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே எங்க கிட்ட இருக்கு. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்ல. இதான் முக்கியமான விஷயமா? உண்மையை சொல்டா. இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன சார் வேணும்? இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருந்தா என் லைஃபே நல்லா இருந்திருக்கும். பெண்கள் வாழ்க்கைன்னு லாட்டரி டிக்கெட்டா? அங்க ஒருத்த அவ வாழ்க்கையை கெடுக்கிறான். ஆனா உனக்கு ஃப்ரீயா குடி வேணுமா? வேலை வெட்டி செய்யறதுக்கு துப்பு கிடையாது. இங்க பாரு, பெண்களை முதல்ல மதிக்க கத்துக்க, புரியுதா? வெளிய போடா. போறியா இல்ல ஆடு? சாரி மேடம். அடுத்த தடவை யாரையாவது கூட்டிட்டு வந்த முதல்ல உன் லெவல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணு. அதுக்கப்புறம் என்கிட்ட கூட்டி. சாரி மேடம். இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் துர்காதேவி, நான் நீலம் ஓப்ராய் பேசுறேன். சொல்லுங்க. அது வந்து மேம், அந்த பல்வேந்தரை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் அவ சிக்கலையே. பரவாயில்ல, எவ்வளவு நாளைக்கு ஓடுவான்? அதோட இந்த சின்ன விஷயத்தை கேட்கறதுக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ண தேவையில்லை. இத பத்தி கேட்க ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அட இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல போனா கேஸ் ஏன் கைக்கு வந்துருச்சு. சீக்கிரமே அந்த பல்வேந்தரும் ஏன் பிடியில இருப்பான். நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அதை நாளைக்கு கேட்டுக்கோங்க. நீங்க நாளைக்கு வரேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நாளைக்கு வீட்ல ஒரு பூஜை இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். நான் வீட்டுக்கு கண்டிப்பா வந்துடுறேன். எனக்கு பூஜையெல்லாம் அட்டென்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க கூப்பிடாமலே நான் வந்துருவேன். சரியா? See you tomorrow. ஒரு நிமிஷம். என்ன சன்னி, இந்த லேடி வித்தியாசமா இருக்காங்க. ஷார்ப்பா இருக்கா? அதனாலதான் இவ இன்ஸ்பெக்டர். இவங்க இப்படிதான் இருந்தாகணும். பல பேர் இவங்க டீல் பண்றாங்க இல்லையா? நம்ம என்ன பண்றது கரிஷ்மா? நாளைக்கு வீட்ல பூஜை இருக்குன்னு இவங்க கிட்ட சொன்னேன். நாகரிகமா மறுத்துட்டேன். சோ நம்ம நிம்மதியா சாமி கும்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க என்னடான்னா, எனக்கு பூஜை பிடிக்கும், நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேங்கிறாங்க. சரி வரட்டுமே அண்ணி, ஹூ கேர்ஸ்? நம்ம என்ன தப்பான காரியம் பண்ணிருக்கோமா என்ன? நம்ம என்ன கொலையா பண்ணிருக்கோம்? நீயும் சரியாதான் சொல்ற. ஆனா ஒண்ணு தெரியுமா அண்ணி, என் மைண்ட்ல எப்பவுமே ஒரு விஷயம் உதைக்கும். நாம கூப்பிடாமலே ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஒண்ணு தப்பு நடந்திருக்கணும், இல்ல தப்பு நடக்கிறதா இருக்கணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நடக்க போகுதா என்ன? கரிஷ்மா, இந்த மாதிரி சொல்லி என் டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்துற. ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இன்னும் பல்வேந்தரோட கேஸ் ஃபுல்லா சால்வ் ஆகல இல்லையா? அதனால வீட்டுக்குள்ள புதுசா எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. ராத்திரி நேரத்துல எவன்டா உன் வீட தேடி வரானுங்க? மறுபடியும் என் வேஷத்தை மாத்தணுமா? இருக்கட்டும், நீ மெதுவா ட்ரெஸ் மாத்து. வெளியில சைரன் சத்தம் கேக்குதுடா. போலீஸ் வந்தாச்சு ஏதாவது பண்றோம். அத கூட இப்படி. இங்க என்னடா பண்ற? நீங்க என்ன பைத்தியமா? நான் ஒரு பொம்பளை. நான் குடிப்பனா என்ன? நான் எப்படா குடிக்க முடியும்? ச்சே. டேய், ஒரு நிமிஷம். இது பாரு, கவனமா கேளு. வரவர் கமிஷனரா இருந்தாலும் நீ கெத்தா இருக்கணும். என் முகத்தை யாராவது பார்க்க வந்தாங்கன்னு என்ன சொல்லணும்னா, ஜாக்கிரதை, அவரை தொடக்கூடாதுன்னு சொல்லணும். நல்ல கான்பிடன்ஸா சொல்லணும், சரியா? அட இது யாரா இது? என்ன மாதிரி டூப்ளிகேட்டா வந்து நிக்குது? ஒருவேளை போலீஸா இருக்குமோ? முகேஷ், இங்க இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். வெளியில இருக்கிற வாசப்படி டெக்கரேஷன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, எல்லாமே ஒரிஜினல் பூவா தான் இருக்கணும். எனக்கு ஒரு தடவை காட்டிட்டு மாட்டிடுங்க. சாமி மாடத்தை நான் அலங்கரிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. நீங்க க்ளீன் பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணி வச்சிடுறேன். நான் சொல்லும் போது எடுத்துட்டு போய் வச்சா போதும். நீங்க இப்ப போய் கிளீனிங் ஒர்க் ஆரம்பிங்க சீக்கிரம். முகேஷ், நீங்க என் கூட வாங்க. நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன். அம்மா, நாளைக்கு நடக்க போற பூஜைக்காக லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கா. எவ்வளவு கஷ்டப்படுறா. ஒவ்வொன்னையும்
ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யறாமா. உண்மையான மனசு கொண்டவ. ஏன்னா எனக்கு அப்படித்தான் தோணுது. உன் அப்பாவோட பிறந்த நாள் நாளைக்குன்னு எப்ப அவளுக்கு தெரிஞ்சதோ ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா அவ எங்கேயுமே உட்காரல. பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டா, மத்த வேலைகளை அவளே முன்னிருந்து பாக்குறா. எல்லாரையும் ஒத்துக்கவும் வச்சுட்டா. யாரும் எதுவும் செய்யக்கூடாதா, எல்லா வேலையும் அவ தான் பாப்பாளாம். இதெல்லாம் அவளோட சூழ்ச்சி மாம். இதெல்லாத்தையும் பண்ணி தான் பெரிய ஆளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கரிஷ்மா அப்பாவோட பிறந்த நாளுக்காக பூஜை அரேஞ்ச் பண்றா. அத பத்தி யோசிச்சிருக்கியா? நானும் யோசிச்சதில்ல. நானும் தான் யோசிக்கல. நம்ம மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாரும் இத பத்தி யோசிச்சதே இல்ல. அப்பாவோட பிறந்த நாளுக்காக பூஜை வச்சிருக்கணும். லக்ஷ்மி மட்டும்தான் அப்படி யோசிச்சா, செஞ்சுட்டும் இருக்கா. சொல்ல போனா கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவா. ஆனா ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ இந்த குடும்பத்தை அவ வேற குடும்பமா நினைச்சதே இல்ல. இதெல்லாம் பண்ணி தான் அவ இந்த வீட்ல இருக்க பாக்குறா. நம்ம எல்லாரும் மெல்ட் ஆயிடுவோம்ல. அப்பதானே நம்ம எல்லாரும் அவளை பார்த்து சொல்லுவோம், லக்ஷ்மி போகாத, நீ இந்த வீட்லயே இரு, நீ இந்த வீட்லயே தங்கி இருன்னு. ஓ வாயில சர்க்கரையை தாண்டி கொட்டணும். இது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லக்ஷ்மி எங்கேயுமே போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். மாம், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? மனசுல பட்டதை நான் பேசுறேன். பாத்தியா, ஒரு வழியா நல்லாவே விளையாடிட்டால. தொலை தூர நோக்கு பார்வை. இவ பூஜையை பிளான் பண்ணிட்டு உங்க 2 பேரோட மனசையும் ஜெயிச்சிட்டா. வெயிட், இவளோட திருட்டுத்தனத்தை நான் இப்பவே நிப்பாட்டுறேன். ஏய் நில்றி. அவளை தடுத்து நிறுத்த நான் விட மாட்டேன். அவ என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். பட் மாம், காதல விழல. அவ அவளோட தாத்தாவுக்காக பூஜையை நடத்துறா. நீ சாமி ரூமுக்கு போனதும் இல்ல, பூஜை நடத்துனதும் இல்ல. அப்புறம் எந்த அதிகாரத்துல அவளை நிறுத்துறேன்னு சொல்ற? பட் அவ மாம், என்ன செய்ய நினைக்கிறாளோ அதை செய்யட்டும். மாம், வாய மூடு. பேசுறது போதும். உன் அப்பாவோட பிறந்த நாள் நாளைக்குன்னு எப்ப அவளுக்கு தெரிஞ்சதோ ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா அவ எங்கேயுமே உட்காரல. உங்ககிட்ட கேட்கணுமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லையே, ஜஸ்ட் சும்மா உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான். சும்மாவா? பல்வேந்திரன் நினைச்சு டென்ஷனா இருப்பீங்கன்னு இல்ல, நினைச்சேன். அதை பத்தி யோசிக்கல. அதான் அவனை பார்த்துக்க இன்ஸ்பெக்டர் துர்காதேவி இருக்காங்களே, பல்வேந்திர பத்தி நான் டென்ஷன் ஆகல. ஆனா எனக்கு இருக்கு. அந்த பல்வேந்திரால மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கான எதிரி யாருங்கிறது தெரிய வரும். ஆமா நீலம், நான் தான் முன்னாடியே சொன்னேனே, அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்மார்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அப்போ வேற என்ன யோசிக்கிறீங்க? லக்ஷ்மியை பத்தி தான். லக்ஷ்மி? அவளை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? அவளை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாதவ தெரியுமா? கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கல நீலம். நான் யோசிக்கிறதே வேற. லக்ஷ்மி அவ வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறா, எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறா. அதுக்கப்புறமும் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா. அம்மாவுக்கு சரியான நேரத்துக்கு மருந்து கொடுக்கறா, நமக்கெல்லாம் வேலைக்கு சமைச்சு போடுறா. பல்விந்தர் உன்னை கை காட்டினதும் அவன் கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சா. அது மட்டும் இல்லாம அஹானாவுக்காக அவ பண்ணதை நாம எல்லாரும் பார்த்தோம். அப்புறம் நாளைக்கு நடக்க போற பூஜை, நீங்க இதெல்லாம் நினைச்சு உருகாதீங்க. மறுபடியும் அவ போடுற திட்டத்துல போய் சிக்கிறீங்க. இதத்தான் அவளும் எதிர்பார்க்கறா. நம்மள கவனிக்கிற மாதிரி பாவ்லா பண்ணா அவளோட டிவோர்ஸை நம்ம தடுத்து நிறுத்திடுவோம்னு நினைக்கிறா. வேற ஒண்ணும் இல்ல. சாரி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல. அவ அந்த மாதிரி ஆள் இல்ல. பல முறை நான் அவளோட கண்களை பார்த்திருக்கேன். அதுல எந்தவித பொய்யும் தெரியல. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவ தப்பானவளா எனக்கு படல. எந்த ஒரு கட்டத்திலையும் யாரையும் அவ ஏமாத்தல. And I am sorry to say this நீலம், அவ தப்பானவ இல்ல. நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை தான் கவனிக்கணும். நான் பாக்குறத, லக்ஷ்மி நம்ம குடும்பத்தை பிடிச்ச ஒரு தரித்திரம். இந்த விஷயத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நீங்களும் மறந்துடாதீங்க. நோ நீலம், நோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம தான் அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தப்பு பண்றோம். You know what? தப்பு நான் தான் பண்ணிருக்கேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு இப்ப கேட்டல, அதுதான் பெரிய தப்பு. இட்ஸ் மை ஃபால்ட். இன்னொரு விஷயம், லக்ஷ்மியை புரிஞ்சுக்கிற விஷயத்துல முதல்ல நீங்க தப்பு பண்ணீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதே தப்ப மறுபடியும் பண்ணிடாதீங்க. நான் இல்லனா இந்த முறை நான்
யாரு நீ? ம்ஹும். கதவு திறந்தே இருக்கட்டும். எங்க உன்னோட எதுக்கும் லாய்க்கு இல்லாத தெரு பொறுக்கி பல்வீந்தர்? ஏய், நீ யாரு? நான் பல்வீந்தரை தானே கூப்பிட சொன்னேன். நீ எதுக்காக என்கிட்ட வர? தள்ளி போடா. சொன்னா கேட்க மாட்டேல்ல? இத பார்த்தல, என் கிட்ட வந்த அப்புறம் அவ்வளவுதான். என்ன என்ன செஞ்சிருவ? செய். பல்வீந்தர், நீயா? டேய், புடவையில என்னடா பண்ற? நீங்களும் உங்க பொண்ணு பண்ண காரியத்தினால நான் புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன். கெத்தா வாழ நினைச்சேன், ஆனா இப்ப மறைஞ்சு வாழ்றேன். பாத்தீங்களா, புடவை கூட ஒழுங்கா கட்ட தெரியாம இருக்க. டிவி பாப்பீங்களா இல்ல சினிமா பாப்பீங்களா? அதுல திருட்டுத்தனம் பண்ற ஆம்பளைங்க புடவையை கட்டிட்டு இப்படிதான் சுத்துவாங்க. ஆனா நான் குடுக்கறவன் இல்ல, வாங்குறவன். நான் பணம் கேட்டு அவளுக்கு போன் பண்ணா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. வர கோவத்துக்கு அவளை பத்தின எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லலாம் தோணுது. போய் எல்லாத்தையும் சொல்லிடு, தாராளமா கக்கிடு. தெரியும்ல, நாங்க எப்படியும் வெளியே வந்துருவோம். ஆனா நீ ஜெயில களி தின்னுவ. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நானே போலீஸ் கிட்ட சொல்றேன், நீ இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு நானே சொல்றேன். அதுவும் புடவையில. இன்னொன்னு, நான் ஒண்ணும் பயப்படல. என் பொண்ணோட பேரை நீ சொல்லு. அப்படியா? அந்த ஃப்ராடுக்கு அம்மாவா சரியாதான் இருக்கீங்க. உங்களோட வெறுப்பெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காதீங்க என்ன? சரிங்களா? எதுக்கு வந்தீங்களா அதை பேசிட்டு போங்க. அதுக்கப்புறமா சண்டை போட்டுக்கலாம். ரைட். அப்படின்னா உன் தரத்தை நீ மறக்காத. இன்னொரு விஷயம், குட்டுவை நானும் மலிஷ்காவும் தான் கூப்பிட்டோம். ஒப்ரே மேன்ஷன்ல இருந்து உன்னை காப்பாத்த இவனை கூப்பிட்டோம். இன்னைக்கு உன்னை காப்பாத்த நான் தான் வந்திருக்கேன். இந்தா உன்னுடைய பணம். என்ன இதை வச்சுக்கிட்டு ஊறுகாய் சாப்பிட சொல்றீங்களா? என்ன இது? 5 லட்சம் கொடுக்கறதா சொன்னாங்க. உங்க பொண்ணு கொடுத்த பணத்துல 1 லட்சம் ரூபாய் வேணான்னு சொல்லி உங்க பொண்ணை பியூட்டி பார்லர் செலவு பண்ணிக்க சொன்னேன். பேலன்ஸ் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? போலீஸ் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. 4 லட்சமே கம்மி. மொத்த பணத்தை கொடுக்கறதா கொடுங்க, இல்லன்னா கிளம்புங்க. இன்னும் பணம் வேணுமா? கண்டிப்பா இன்னும் பணம் வேணும். அப்படின்னா என்னுடைய வேலையை செய். ஐயோ சாமி, இன்னும் வேலை செய்யணுமா? உங்க பொண்ணுக்காக நான் வேலை செஞ்சேன். ஆனா உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கா, ஆனா நான் இங்க மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க, என்ன மொத்தமா அழிக்க போறீங்களா? இத பாருங்க, அந்த துர்கா தேவி, அவ யார்? அவ அந்த சிங்கம் போலீஸ். அந்த லேடி சிங்கம் என்ன தேடிக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? அவ கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன்னு இவங்கிட்ட கேளுங்க. இந்த ஏரியால நான் தான் டான், ஆனா புடவை கட்டிக்கிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத பாருங்க, அந்த துர்கா என்ன விட போறது இல்ல. போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவ எடுக்க போறாளாம். இதுல புதுசு என்ன இருக்கு? நீ என்ன முட்டாளா? எல்லாரும் தான் கால் ரெக்கார்ட் எடுப்பாங்க. கால் ரெக்கார்ட் எடுக்கிறது போலீஸோட வேலை தானே. சரி, இந்த பேச்சை விட்டு தள்ளு. எனக்கு பதில் சொல்லு. என் வேலையை செய்வியா மாட்டியா? நான் குடுக்கற பணத்துல நீ சொர்க்கத்துல போய் வாழலாம். எவ்வளவு கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பணத்தை கொடுப்பீங்களா? சொல்லுங்க. என் வேலையை செய்வியா மாட்டியா அதை சொல்லு. அட வேலை என்னன்னு சொல்லுங்க. கிணத்துல குதின்னு சொன்னா நான் செத்துருவேனா என்ன? முதல்ல சொல்லுங்க. ஒப்ராய் ஹவுஸ்க்கு நீ போகணும். எம்மா தாயே, ஆளை விடுமா. டேய், இது மேல போற நான் தூக்குல தொங்குறேன். இவங்க சொன்ன காரியத்தை செஞ்சா நாம 2 பேரும் சேர்ந்து தூக்குல தொங்குறோம்டா. ஏன்டா நீ இவ்வளவு பேசுற? ஆமாங்க, இப்படிதான் நான் பேசுவேன். இங்க பாருங்க, நான் எங்க வேணும்னாலும் போவேன். காலாபாணி போவேன், தூக்குல தொங்குவேன். ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் போகவே மாட்டேன். நான் ஊரை விட்டு கிளம்புறேன். இந்த பணம் பத்தாது. இன்னும் பணத்தை கொடுங்க. நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது. நீங்க யாரும் நான் யார்? இது ரிஸ்கான வேலைன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு பணமும் தரேன்ல. நல்லா யோசிச்சுக்க. கொஞ்சம் இருங்க, யோசிச்சு சொல்றேன். போலீஸ்காரங்களோட தடி எவ்வளவு பெருசு தெரியுமா? அடிச்ச அடியில இப்ப வரைக்கும் நிமிர முடியல. ஆனா ரிஷி, ஆயுஷ், பாட்டி, அந்த கிழமை கண்ணத்திலே வர அரைஞ்சா. அதான் இருக்கானே அந்த ஓபராய் அங்கிள். நீ இந்த வேலையை செய்யறேன்னு சொல்லு. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் தரப்புல இருந்து சரி, நான் வேலையை முடிக்கிறேன். இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. என்ன ஆனா கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க? நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன். டேய், சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லுங்க.
நில்லு. ரொம்ப சாமர்த்தியசாலிதான் நீ. அப்பாவி பொண்ணுல நல்லவ மாதிரி நடிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நானா? உன்னதான் சொன்னேன். முன்னாடி வீசின அதே வழியை இப்பவும் வீசிட்டு இருக்கல்ல. உன் நல்லதுக்காக இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வசியப்படுத்தி உன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கல்ல. என்ன மாயம் பண்ண இந்த வீட்ல எல்லாரும் திரும்ப உன்னை புகழறாங்க, பாராட்டி பேசுறாங்க. ஒருவேளை எல்லாரும் மறந்துட்டாங்க போல, இல்ல அவங்க கண்ணுக்கே தெரியல போல. அதாவது நீ இந்த வீட்டை புடிச்ச பெரிய தரித்திரங்கிறத மறந்துட்டாங்க. ஆனா நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ யாரு எப்படிப்பட்டவங்கிற விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது. சரி, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுது. உன் ஆசையை உன் வாயால கேட்க ஆசைப்படுறேன். உண்மையை பேசக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருந்தா, உண்மையாவே நீ நல்லவளா இருந்தா உன்னோட ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ இவ்ளோ தந்திரம் பண்றல்ல, இதெல்லாம் எதுக்காக? எனக்கு தெரிஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு போக விரும்பல. அது ஒண்ணுதான் காரணம். நீ பெர்மனண்டா இங்க செட்டில் ஆக விரும்புற, ஆமாவா இல்லையா? என்னாச்சு? பேச முடியலையா என்ன? மௌனமா இருந்து முன்னாடி சாதிச்சியே, அதே மாதிரி இப்ப சாதிக்கலான்னு பாக்குறியா? யாருக்காவது நல்லது நடந்தா நீ மௌனமா இருப்ப, பேச மாட்ட, உண்மையை மறைப்ப. இதைத்தானே நிரூபிக்க பாக்குற? இப்ப நான் உன்கிட்ட கேள்வி கேட்கறேன்ல, அதுக்கான பதில சொல்லு. வாயத்தர ஏன் தயங்கிட்டு இருக்க? நான் வெயிட் பண்றல, பதில சொல்லு. இல்ல ஓ, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ரிஷிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? ரிஷி என் பையன்தான் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா, உன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கானே. இப்ப கூட உன் ஆசை என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் பேசும்போது அவன் இங்க வரணும், உனக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டை போடணும். அதானே எதிர்பார்க்கறேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க லக்ஷ்மி. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணி பாரு, ஆனா நான் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டுல இருந்து விரட்ட தாண்டி போறேன். என்ன விஷயம் மாம்? ஆல் குட்? புரிஞ்சதுல? இல்ல மறுபடியும் புரிய வைக்கவா? சொன்னது புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சுது, எல்லாம் புரிஞ்சுது. உனக்கும் நல்லா புரிஞ்சுதுல? மண்டையில ஏறியாச்சு. வெரி குட். அப்ப நான் கிளம்புறேன். என்னோட வேலை சரியா முடிச்சு கொடுக்கணும். முதல்ல கிளம்புங்க. டேய், அவங்க போனவன கதவை சாத்தி தாப்பால் போடுறாங்க. பல்லு, டேய், இந்த அம்மா பொண்ணு பின்னாடி மட்டும் நீ அலையாதரா. அவங்க உன்னை பயங்கரமா மாட்டி விட்டுற போறாங்க. உன்கிட்ட இப்ப ஒரு பிளான சொன்னாங்கல்ல, மாட்டினா காலம் பூரா ஜெயில இருந்து நீ வரவே முடியாது. உனக்கு அவ பணத்தாசை காட்டுற ரொம்ப மோசமானவடவ. நமக்கு பணம் வேணும் தான், ஆனா பணத்துக்காக கிணத்துலயோ இல்ல குளத்துலயோ குதிப்பியா என்ன? பயமுறா. அந்த போலீஸ்காரி 24 மணி நேரமும் அந்த ஓப்ராய் ஹவுஸ கண்காணிச்சிட்டு இருக்கா. அங்க காலடி எடுத்து வச்சினா அடுத்த நிமிஷமே அவ உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவா. அப்புறம் காலம் முழுக்க நீ ஜெயிலுக்குள்ளதான் இருப்ப. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இவ பேச்ச கேட்காத. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், என் பேச்ச மதிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு கேளு, இந்த கிழவி பேச்ச மட்டும் கேட்காத. இவ போன் பண்ணா நீ போனை எடுக்காத, பேசாம கட் பண்ணி விட்டுரு. புரியுதா? பணம் சம்பாதிக்கணும்னா நான் தில்லுமுள்ளு பண்றேன், நீ கவலைப்படாத. எங்கடா அட, நான் ஏதாவது பண்ணி சம்பாதிக்கிறேன்டா. தெரியுமா, பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஊர் முழுக்க திருவிழா நடக்க போகுது. நேரா கிளம்பி அங்க போகலாம். அங்க சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். புரியுதா? புரியுதா? பேசுடா. பண்ணலாம். சரி, ஓகே. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. என்ன லக்ஷ்மி, நீயாவது சொல்லு. என்ன பேசிட்டு இருந்தீங்க 2 பேரும்? எல்லாம் ஓகே தானே? எல்லா விஷயத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ரிஷி. சில விஷயங்கள் எங்களுக்குள்ளதாகவும் இருக்கலாம் இல்லையா? யா, ஓகே. சரி, இத மாமோட ரூம்ல வச்சிரு. அப்புறம் பாட்டி உன்னை கீழே கூப்பிட்டாங்க. கொஞ்சம் நில்லு ரிஷி. முகேஷை கூப்பிட்டு தண்ணி ரூம்ல வைக்க சொல்லு. என்ன மாம், நீங்க லக்ஷ்மி இவ்வளவு தூரம் வந்திருக்கானா? அப்ப அவ வந்து அதான் நான் சொல்றேன்ல, முகேஷ் கிட்ட சொல்லி தண்ணிய ரூம்ல வைக்க சொல்லு. சரி, ஓகே. லக்ஷ்மி, இல்ல நான் முகேஷ அனுப்பி வைக்கிறேன். எப்படி மாத்தி வச்சிருக்க? உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அந்த ஜக்க கூட அவனே தூக்கிட்டு போறானே. இது வரைக்கும் என் புள்ள இப்படி பண்ணதே கிடையாது. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து
வீட்டு வேலை கூட செய்ய ஆரம்பிச்சிட்டான். என் பையனை மாத்தி வச்சிட்டியே. அவனை மட்டும் இல்ல, மத்தவங்களையும் சேர்த்துதான் வீட்டையே தலைகீழா மாத்துற. இப்படிப்பட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இத பாரு லக்ஷ்மி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதையும் மாற விட மாட்டேன், யாரையுமே மாற விட மாட்டேன். பாத்துக்க, திருத்திரம் பிடிச்ச உன்னோட இந்த கால் இருக்குல்ல, இத வீட்டுக்குள்ள இல்லாமையே பண்ணி காட்டுறேன்.